இப்போ நடிகர் விஜயை பார்க்க நடிகரை பார்க்க கூட்டம் வருது. இந்த விமர்சனம் வந்து அவர் மேல வச்சுக்கிட்டே இருக்கிறது வந்து எந்த அளவு நியாயம்? இது ஒரு திமுக மேல ஒரு திமுகவின் பயத்தை வெளிப்படுத்துதா? அது நீங்க ஒன்று சொல்ற கேளுங்க. நம்ம இந்தியாவை பொறுத்தவரை கிரிக்கெட்டு பிளேயர்ஸ், சினிமா ஸ்டார்ஸ், அவங்களுக்கு எப்போவுமே ஒரு மவுஸ் இருக்கும். பார்க்குற கூட்டம் வரத்தான் செய்யும். அதை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அது மேல்நாடுகள்லேயே நான் பார்த்துருக்கேன். அமெரிக்காவில் நான் இருந்தபோது டிபெரி நால்ஸுங்கிற ஒரு முன்னாள் நடிகை, அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்க. நான் பணியாற்றுகிற கிரேட் யூனிவர்சிட்டிக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர்றாங்க. ரோடில் எக்கச்சக்கமான க்ரௌடு. ஆக இந்த ஸ்டார் கேசிங்கிறது வந்து உலகம் முழுவதும் இருக்கிறது. அதை நீங்கள் தவிர்க்க தேர்தலுக்கு ஒரு யுக்தி, இது தேர்தலுக்கு பயன்படும், வாக்காக மாறும். அதை சொல்ல முடியாது. நான் தான் சொல்கிறேன். இப்போ தேமுதிக பிரேமலதா போட்ட கூட்டத்துக்கு லட்சக்கணக்கான பேர் வந்தாங்க. அப்படின்னா அவங்க சீஃப் மினிஸ்டர் ஆகிடுவாங்களா? கூட்டம் எதுக்கு சேருதுன்னு சொல்ல முடியாதுங்க. இன்றைக்கி வந்து ஈவென்ட் மேனேஜர்ஸ் கூட்டு வர்றாங்க. இப்போ எங்கள் கல்லூரியில் வேலை பார்க்க அது வந்து இப்போ இந்த அதிமுக மீட்டிங்கும் சரி, திமுக மீட்டிங்கும் சரி, இது மாதிரி கூட்டி வராங்க. பஸ் ஜூம் பண்ணி பாருங்க. இவனே தான் அங்கேயே உட்காந்துப்பான், அவனே தான் இங்கே உட்காந்து. அதான் திமுக மீட்டிங் அதிமுக மீட்டிங் உட்காரவங்க தான் தாலுகா மீட்டிங் ஒரே ஆளுங்க தாங்க. இப்போ என்னுடைய கல்லூரியில் வேலை பார்க்குற அடிபட்ட ஆட்கள்லாம் திடீர்னு காணாம போவோம். என்னன்னு பார்த்தாக்கா ஏறத்தாழ இந்த கூட்டங்களுக்கு போகிறதுல ஒரு ஆளுக்கு 300 ரூபா கிடைக்குது. என்கிட்டே வந்து பேசுவாங்க, சார் சொல்லுங்கள் சார், நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா. என்கிட்ட காசு இல்லை. காற்று தான் நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். கூட்டம் சேர்த்தது பெரிய விஷயம் இல்லை. அவங்கக்கிட்ட சொல்லிட்டோம்னா எத்தனை இடத்துல கொடிகளை நட்டி வைக்கணும், எத்தனை இடத்துல பேனர் வைக்கணும், இது மேடையை வந்து எத்தனை பேர் பேசுவாங்க, அதுக்கு எந்த சைஸில் வேணும், எவ்வளோ ஆட்கள் வேணும், ஸ்பீச்சையும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா எந்த இடத்துல கை தட்டணுங்கிறதையும் அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு அந்த கூட்டம் தலைவர்களுக்கு எல்லாத்துக்கும் எழுதி கொடுக்குறாங்க. எல்லாத்துக்கும் இப்போ நான் பேசுகிறேன்னாக்கா இந்த இடத்துல கை தட்டல் சொல்லி கொடுத்துட்டோம்னா அதை அவங்க கையில் கொடுத்துட்றாங்க. அதுக்கு ஒரு 15-20 பேர் செட் பண்ணிடுறாங்க, அவங்க கை தட்டுறாங்க. இது வந்து பெரிய விஷயமே இல்லை சார். இது போய் இன்னும் ஞாபகம் இருக்குது. இப்போ கரூரில் நடந்த பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னும் போது பாதுகாப்பாக இருக்குது திராவிட மாடல் ஆட்சிக்கும் போது கை தட்டினாங்க. அப்போ எழுதி கொடுத்துருப்பாங்களோ? ஆமாம், கண்டிப்பாக. ஓகே, அதெல்லாம் யாராக இருந்தாலும் எல்லா கட்சிக்கும் ஒன்று தான். உங்கள் விஜய்க்கும் அதே தான். எங்கள் விஜய் இல்லை, உங்கள் விஜய் தான். உங்கள் வேற யார்? அதுக்காக தானே இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. உங்கள் விஜய் அந்த பாட்டு சொல்கிறீங்களா? உங்கள் விஜய்னு பாட்டு வந்துச்சு. அது வந்து நீங்கள் எழுதுனா தான். இப்போ வரப்போகிற எலெக்ஷனில் வந்து சார், இப்போ இந்த கட்சி வந்து வாக்குகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது, இந்த கட்சிக்கு சரிவு பின்னடைவு இருக்குது அப்படின்னா நீங்கள் திமுகவை அதிமுகவை சொல்லுவீங்களா? நான் எதுவும் சொல்ல மாட்டேன். உங்கள் கருத்து கணிப்பு சார். தேர்தல் நேர்மையாக நடக்கிறதுக்கு இது கேரண்டி. அது நடக்குமா? தேர்தல் நடக்குமா? சந்தேகம். திமுக ஆட்சிக்கு வந்தால் என்னாச்சு? திமுக ஆட்சிக்கு வந்தால் தேர்தல் நடைமுறை நடக்கவில்லை, திமுக ஆட்சிக்கு வரவிட்டால் நல்லா நடக்கும். அப்படிதான் எடுத்து. கரெக்ட், யூ ஆர் ரைட். அதுதான் உண்மை. இல்லை, இதுதானே விமர்சனம். நம்ம மோடி வரும்போதும் சரி, அந்த நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது எப்படி இவிஎம் மிஷின் நல்லா ஒர்க் ஆகுதுங்க, நீங்கள் ஆட்சிக்கு வராத போது இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்படித்தான் சொல்லணும், அப்படித்தான் சொல்லணும். இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுங்க. பீகார் என்னாச்சு? 23% எதிர்கட்சி வாங்குறான், 20% பாஜக வாங்குது. 23% வாங்கின எதிர்கட்சிக்கு 45 சீட்டு, 20% வாங்கின பாஜகவுக்கு 202 சீட்டு. எப்படி அது? இதே தில்லுமுல்ல வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் மகாராஷ்டிராவில் பண்ணீங்க. இன்றைக்கி ஒன்றும் மகாராஷ்டிராவில் நிறைய நடக்கலை. இப்போ கூட நடத்துகிற விமான விபத்துக்கு ஆயிரக்கணக்கான கதைகள் வருது. பதில் சொல்லணும். தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிற மனுஷன் நெருப்பில் வந்து சாவறான். அதான் சார், இன்னொரு கேள்வி என்னன்னா சார், இந்த எலெக்ஷன் வர டைமில் பல குற்றங்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா சார் அரசியல் மத்தியில்? நிறையா இருக்குது. நான் இப்போ எதிர்பார்க்குறது ஒரு மத கலவரத்தை எதிர்பார்த்துட்டு. இந்த தேர்தலில் பல குற்றங்கள் நடக்கலாம், சண்டைகள் சார். நான் இப்போ எதிர்பார்க்குறது மத கலவரத்தை எதிர்பார்க்குறேன். திருப்பரங்குன்றம் ஃப்ளாப் ஆகிடுச்சு. அதனால் வேறு ஏதாவது கோயில் எங்கேயாவது ஒரு மத கலவரம் ஒன்று, மத கலவரம், ஜாதி சண்டைகள். 41 பேரை பலி வாங்கியாச்சு கரூரில். அது ஒன்று செட்டப் பண்ணியாச்சு. தீவிரவாத தாக்குதல் தமிழ் செட்டப்பா சார் அது? அது வேண்டாம், விட்டுருங்க. அது அப்படியே இருக்கட்டும். 41 பிணங்கள் நமக்கு கிடச்சிருச்சு. அது ஆரம்பித்தாச்சு. திருப்பரங்குன்றத்தை நம்ம ட்ரை பண்ணோம், சரியாக சக்ஸஸ் ஆகலை. அதனால் கண்டிப்பாக எலெக்ஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகிடும், ஒரு மத கலவரம் நடக்கும். ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகிடும், மத கலவரம். ஓகே, 2 நடக்கும். ஓகே. இப்போது இந்த எலெக்ஷன் டைமில் அரசியல்வாதிக்குள்ளேயே பல எம்எல்ஏ வந்து கொலை பண்ணுறது, இந்த மாதிரி பதவி வெறிகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. அது பதவி வெறியில் யாருக்கு இங்கே நடக்காது? அண்ணன் தம்பி ஒருத்தன் கொண்டுக்கிட்டு தான் வந்திருக்காங்க. நீங்கள் முகலாய சரித்திரத்தை எடுத்து படித்து பாருங்கள். அக்பர் ஒரே பிள்ளை தாங்க ராஜாவுக்கு பிறந்தது. பாபருக்கு ஒரே பையன் ஹுமாயூன்.
ஹுமாயூனுக்கு ஒரே பையன் அக்பர். அக்பருக்கு தான் ஜஹாங்கீர் அது இதுன்னு 4-5 பேர் பிறந்தாங்க. அன்னையிலிருந்தே ஒருத்தன் மூத்த பையன் இந்த அரசியல் ராஜா ஆனதே இல்லை. ஜஹாங்கீர் தன்னுடைய தம்பிக்குமே எல்லாத்தையும் வரிச்சு 4-5 பேரை கொண்டுபிட்டு தான் அவன் வந்தான். அவருக்கு அப்படி தான் அவங்க அப்பனையே ஜெயிலில் தள்ளிவிட்டான். ஜெயிலில் தள்ளி அவர் அப்படி தான் அவன் ஆட்சிக்கு வந்தான். அரசியல்னு வந்து அது ராஜ குடும்பத்தில் வந்து பதவி போட்டி நடந்து கொல்லப்படாத இதே கிடையாது. இப்போ ராஜராஜ சோழ கதையில் என்னாச்சு? ஆதித்த கரிகாலன் கொல்லப்படுகிறான், ராஜராஜ சோழன் வர்றான். இன்றைக்கி ஒரு சரித்திர ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஆதித்த கரிகாலனுடைய கொலையில் ராஜராஜ சோழனுக்கு சம்மந்தம் இருக்குதுங்கிற மாதிரியான ஒரு பார்வை ஒன்று உண்டு. அதுக்கு ஆதாரங்கள் கொஞ்சம் குறைச்சல் இருந்தாலும் அந்த பார்வை ஒன்று இருக்குது. ஒரு கொலையில் வந்து உங்களுக்கு எப்போவுமே நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, இதனால் பெனிஃபிட் யாருக்கு, இதனால் லாபம் யாருக்கு? முதல்ல அவங்கள தான் பிடிக்கணும். அவங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கலாம். முதல்ல அவங்கள பிடிக்கணும். அவங்கள பிடிச்சா தான் விஷயமே வெளிவரும். கொலைக்கும் சரி திருட்டுக்கும் சரி. நம்ம வீட்டில் இருக்கிற யாருக்கு அந்த தேவைகள் இருக்குதோ அவங்கள தான் முதல்ல நம்ம சந்தேகப்படுறோம். நம்ம வீட்டில் திருட்டு போச்சுன்னா என்ன பண்ணுறோம்? நம்ம வீட்டில் வேலை செய்கிற ஆட்களை தான் முதல்ல சந்தேகப்படுறோம். பார்த்தீங்கன்னா நம்ம மகனே எடுத்திருப்போம், பணத்தை எடுத்துருப்போம். உண்மையை பார்த்தீங்கன்னா நம்ம அப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லாமல் அது வேறு விஷயமாக போயிடுச்சு. சந்தேகம்னு வரும்போது இந்த மாதிரி ஆட்களை தான் நம்ம வரிசையாக சந்தேகப்படுறது உலக வழக்கம். அது அதனால் ஆட்சிக்கு வர்றதுக்கு மேலே ஒரு இப்போ எலெக்ஷனில் நீங்கள் நிற்கிறீங்கன்னும் போது இப்போ எங்கள் அண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னா, ராஜாராம் அவர் வந்து பணமர்த்தி பட்டியல் நிற்கிறார். எம்ஜிஆர் அப்போ அமெரிக்காவில் இருக்கார் வைத்தியம் பண்ணி. அந்த சூழ்நிலையில் ஒரு பேச்சு என்ன அடிபட்டுச்சுன்னா, எம்ஜிஆர் வந்து உடல்நிலை சரியில்லாமல் போகின்ற பட்சத்தில், ஆட்சிக்கு வரமாட்டேங்கிற பட்சத்தில் ராஜாராமை முதலமைச்சர் ஆக்கி விடுவாருங்கிற ஒரு ரூமர் கிளம்பிடுச்சு. அதனுடைய விளைவு என்ன தெரியுங்களா? எங்கள் அண்ணனை ஏற்று ஒர்க் பண்ணது பூரா அதிமுகக்காரர். திமுக ஏற்று நிற்கிறாரு, அதிமுகவில் நிற்கிறாரு, ரெட்டை இலையில் நிற்கிறாரு. அவரை ஏற்று வேலை செய்கிறோம் அதிமுகக்காரர். பத்திரிகையில் எப்படி ஒரு செய்தி தெரியும். அப்போ ஒரு ஸ்பீக்கராக இருக்கார், பொன்னையன் வந்து மினிஸ்டராக இருக்கார். 2 பேரும் சேலத்தில் நிற்கிறாங்க. குட் ஃபார் மினிஸ்டர், பேட் ஃபார் ஸ்பீக்கர் அப்படின்னு போட்டு கருத்து கணிப்பு போடுறாங்க. வழக்கமாக அவர் என்ன பண்ணுவார்னா, என்னை கூப்பிடுவார், தொகுதி ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வாடான்னுவார். போயிட்டு வருவார். நான் சேலத்தில் இருக்கிற எங்கள் பசங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு போயிட்டேன், பணமரத்துப்பட்டிக்கு போயிட்டேன். போனாக்கா அங்கே வந்து ஒரு இடத்துல கொடி கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதிமுக ஆட்கள். போய் பரவாயில்லைங்க, நல்லா வேலை செய்கிறீங்க, எப்படி இருக்குதுங்க? கட்டிக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ராஜாராம் ஜெயிச்சிருவாரான்னு. என்னது, ராஜாராம் ஜெயிச்சிருவாரா? ஒரு ஓட்டு விழுவாது அதிமுகவில். ராஜாராமுக்கு நாங்கள் போடவே மாட்டோம், கட்டுப்பாடாக இருக்கணும். ராஜாராம் கிடையாது, நாங்கள் ரெட்டை இலைக்கு தான் போடுவோம். நாங்கள் ரெட்டை இலை தான் ராஜாராம் சின்னங்கிறது தெரியாத அளவுக்கு அந்த தொகுதி இருக்குது. அப்புறம் என்ன தெரியுங்களா, இவ்வளோ பெரிய ஹெட்லைன்ஸ் போட்டு ரிசல்ட் வரும்போது பொன்னையனோட 6000 ஓட்டு அதிகமாக வாங்கி எங்கள் அண்ணன் ஜெயிச்சார். அந்த அளவுக்கு இவரை காலி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. சொந்த கட்சி. அப்போ இப்போவும் அப்போயே அப்படி நடந்தது. அரசியலில் வந்து இந்த அதிமுகன்னு நான் சொல்ல மாட்டேன். நாவலர் வரக்கூடாதுங்கிறதுக்காக கலைஞருடைய ஆட்கள் வேலை செஞ்சாங்க. கலைஞர் வரக்கூடாதுன்னு நாவலருடைய ஆட்கள் வேலை செஞ்சாங்க. தலைமை பதவிக்கு அந்த போட்டி இல்லைன்னா அதுக்கு மரியாதை இல்லைங்க. இப்போ இந்த கட்சிக்கு நான் தலைவன்றேன், அதை எதிர்த்து 4 பேர் கேட்குறாங்கன்னா அந்த தலைமை பதவிக்கு ஒரு மரியாதை இருக்குதுன்னு அர்த்தம். அதை எப்படியாவது பிடிக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு அர்த்தம். ஒருத்தருமே போட்டி போடலன்னு அர்த்தம். அது துப்பு கட்ட பதவி அதுக்கு போய் போட்டியா போடா அப்படின்னாங்கன்னா என்ன அர்த்தம்? அது ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். அதே தான் கூட்டணி விஷயத்தில் சொல்கிறேன். ஒரு கூட்டணிக்கு உள்ளார் வந்து ஒரு குழப்பம் வரலன்னு வச்சுக்கோங்க, அந்த கூட்டணி வெற்றி பெறாத கூட்டணி அதில் எவன் இருந்தான்னு சொல்லிட்டு சட்டை பண்ணாமல் போயிட்டாங்கன்னு அர்த்தம். கூட்டணிக்குள்ளார குழப்பம் வருது, எனக்கு இவ்வளோ சீட்டு கொடுக்குன்னு சொன்னாங்க. ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதால தான் அதிக சீட்டு கேட்குறான், இல்லாட்டி அவன் எப்படி கேட்பான்? ஓகே சார், கடைசி ஒரு கேள்வி சார். இப்போ தாவேகா விஜய் அவர்கள் வந்து திருப்பி பிரச்சாரம் இப்போ February 2nd வீக்லேருந்து ஆரம்பிக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ அப்படி ஆரம்பித்தா என்னமான கட்டுப்பாடுகள்லாம் விதிச்சா இந்த கரூர் சம்பவம் மாதிரி மீண்டும் ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்க வாய்ப்பு இருக்குது? அது அந்த சம்பவங்களே வந்து விளம்பரத்துக்காக பண்ணது தான். யார், தாவேகாவா திமுக? திமுக பண்ணியிருந்தாக்க விஜயை கைது பண்ணியிருந்தாங்கன்னா எப்பேற்பட்ட விளம்பரம் கிடைச்சிருக்குன்னு தெரியுமில்ல? இல்லை, இதில் சம்பவத்தில் விளம்பரமானது அன்பில் மகேஷும் நம்ம செந்தில் பாலாஜி தான் விளம்பரமானாங்க. செந்தில் பாலாஜி மேலே தான் அவர் குற்றத்தை வச்சார். செந்தில் பாலாஜி பாப்புலர் ஆனார்.
ஆல்ரெடி பாப்புலர் தானே. ஆல்ரெடி பாப்புலர், அதை அதிகப்படுத்தினார். அவர் நினச்சா 40 பேரை கொண்டுக்கிட்டு கூட ஜாலியாக போவாருங்கிற அளவுக்கு காட்டிவிட்டார்ல. விஜயை கண்டு பயப்படுறாருங்கிற மாதிரி ஆகி போச்சு. இல்லை, நெகட்டிவ் புறப்பாகண்டா ஆச்சு அவனுக்கு. அப்புறம் தான் இன்றைக்கி சிபிஐயில் போய் உட்காந்துட்டு இருக்காரு. கண்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் விளம்பரம் தான். அந்த எடுத்துக்கிறார் ஒரு படம் சபாநாயகனா இது ஜனநாயகன். அந்த படத்துக்கு நீங்கள் பல கோடி ரூபா கொடுத்துருந்தா கூட இவ்வளோ பெரிய விளம்பரம் கிடைச்சிருக்காது. எல்லாத்துக்கும் டெய்லி அதை பற்றி செய்தி போட்டு 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 விளம்பரப்படுத்தி பெருசாகிக்கிட்டீங்கல்ல. இதெல்லாம் விளம்பர டெக்னிக்கு. நீங்கள் இப்போ தாவேக்கா இப்படி சொல்லும்போது இப்படி மாறுறீங்க, திமுகன்னு சொல்லும்போது இப்படி மாறிக்கிறீங்க. திமுக பண்ணாதான் தாவேக்கா பண்ணிக்கிட்டு இருக்கு. திமுக பண்ணிச்சுங்க, யார் பண்ணலன்னாங்க. எல்லாம் பண்ணத்தான் செய்வாங்க. அண்ணா இறந்தபோது யார் தலைவருங்கிற பெரிய போட்டி நடந்தது. கலைஞராக நாவலரான்னு பெரிய ரகல் நடந்தது. அதில் பெரிய பாப்புலாரிட்டி வந்தது இல்லை திமுகவுக்கு. இதெல்லாம் வந்து பாப்புலாரிட்டி அரசியல் வந்து பல சில சமயங்களில் கொள்கையை கைவிட்டோம்னா அதோட அந்த கட்சி காலி ஆகிடுவாங்க. அப்படி கைவிட்டும் கூட காலியாகாமல் போன ஒரே கட்சி வந்து திமுக தான். திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டாங்க. என்ன பண்ணார் காமராஜர்? 67 வந்து 62வது வருஷத்து தேர்தலில் 57 15 இடத்துல ஜெயித்த திமுக 62ல் 52 இடத்துல ஜெயிச்சு. காங்கிரஸ் பாதி காலியாச்சு. அப்போ தான் நேரு கடைசியாக அவர் இதாக இருந்த டைம், அவர் சாகிறதுக்கு முன்னாடி காமராஜரை கூப்பிட்டு கேட்டார், என்னப்பா 15 பேர்த்த தோக்கடிப்பேன்னு சொன்னால் அதில் 14 பேரை தோக்கடிச்சா, அண்ணாவையே தோக்கடிச்சேன், பட் 52 பேர் வந்துட்டானே, என்ன சொல்கிறேன் அப்படின்னாரு. வேறு வழி இல்லைங்க, திமுக தடை பண்ணிவிடுங்க. ஜனநாயக நாட்டில் கட்சியை தடை செய்யலாம் முடியாது, அதுக்கு காரணத்தை சொல்லுங்காரு. பிரிவினை கேட்டால் அந்த கட்சி தேர்தலில் நிற்கக்கூடாது, தடை விதிச்சிருக்கான்னாரு. அதை விதிச்சிட்டாங்க. உடனே அந்த ரூலை கொண்ட உடனே அண்ணா வந்து ஒவ்வொரு கொஞ்சம் கூட யோசிக்கல. அந்த நேரத்தில் அண்ணாவுக்கு ஜாதகம் நல்லா இருக்கு. சைனா ஆக்கிரமிப்பு நடந்தது. சீனர்கள் வந்து ஆக்கிரமிக்க வருகின்ற நேரத்தில் நாடே ஆபத்தில் இருக்கும்போது நாட்டு பிரிவினை கேட்பது நல்லாக இருக்காது. எந்த காரணத்துக்காக திராவிட நாடு கோரிக்கையை வைத்தோமோ அந்த காரணங்கள் அப்படியே இருக்கின்றன. இன்றைக்கி இந்தியா இருக்கிற சூழ்நிலையில் இந்தியா பலமாக இருக்க வேண்டியது மிக கட்டாயம். சீனர்கள்கிட்ட வந்து நம்ம திராவிட நாடு கேட்க முடியாது, இவங்கக்கிட்ட தான் நம்ம கேட்க முடியும். அந்த காரணங்களால் திராவிட நாடு கோரிக்கையை நாங்கள் ஒத்தி வைக்கிறோம். தப்பிச்சுக்கிட்டார். அவன் ஆக்ஷன் எடுக்க முடியல. அதனுடைய விலை 62ல் 52 பேர் ஜெயித்தவங்க 67ல் 134 பேர் ஜெயிச்சிட்டாங்க. ஆட்சிக்கு வந்துட்டான். அதாவது இதெல்லாம் வந்து இந்த செய்திகள்லாம் வரத்தான் உங்களுக்கு வரும். மிக்க நன்றி சார், உங்கள் பொன்னான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி.